வீட்டில் பொய் சொல்கிறது நிறுத்தணும். முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு பொய் சொல்கிறது மாட்டிப்போம். இந்த ஆண்களுக்கெல்லாம் மனைவி கிட்ட பொய்யை கொஞ்சம் குறைச்சிடலாம், உண்மையை சொல்லிடலாம். அதை விட ஒரு நல்ல நட்பு கிடைக்காது. உண்மையே பேசிட்டு இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட, அதை விட ஒரு சிறந்த நட்பு உலகத்தில் கிடைக்காது. பொய் சொல்லி, சார் நம்மளாம் எவ்வளோ படித்தவன், MBA படிச்சிருக்கோம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நமக்கு இருக்கிற மேலதிகாரி எவ்வளோ படித்தவன், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், நம்மளோட படிப்பு அதிகம், ஆனால் நம்ம சொல்கிற பொய்யை அவன் நம்புகிறான் சார். இல்லை, எத்தனை பேருக்கு டிகிரி கொடுத்துருக்கோம், வீட்டிலங்க நம்மளோட கம்மியாக படிச்சிருக்காங்க, ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃப். ஆனால் அவங்க கண்டுபிடிப்பாங்க பாருங்கள், மாட்டிப்போம். போய் சொல்லவே முடியாதுங்க, மூஞ்சி பார்ப்பாங்க, க்ளீனாக கண்டுபிடிப்பாங்க. ஒருத்தன் நம்மளுக்கு இந்த ஆண்களோட பிரச்சனைனா சரியாக பேச வராது. சாதாரணமாகவே பெண்கள் சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. இந்த சண்டைன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு பேச்சே வராது. பார்த்துக்கிறீங்களா, குடும்பத்திலே சண்டை வந்ததுன்னா சண்டை ஆரம்பத்திலே கேட்பான், நீ லாஸ்ட்டாக என்ன சொல்கிற அப்படின்னா, டேய் இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா, லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவா, ஏன்னா அவனுக்கு முடியணும். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க சாதாரணமாக நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வச்சுங்க, கீப்பு கீமு எல்லாம் வரும். அன்றைக்கி நீங்கள் திட்டிங்களே என்ன ஸ்கூட்டர் எடுக்கும்போது நமக்கு பயமாக இருக்கும். டெய்லி தான் திட்டுறோம், மைண்ட் வாய்ஸ் என்னைக்கு கேட்டுதுன்னு. ஒருத்தன் சார் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரைக்கும் தூங்குறவன், அன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு எழுந்துக்கிறான். எழுந்து ஷேவ் பண்ணுறான், ஞாயிற்றுக்கிழமை ஷேவ் பண்ணுறான் அப்படின்றான், ட்ரிம் பண்ணுறான், இன் பண்ணான், ஃபஸ்ட் கிளாஸாக ஷூ பாலிஷ் போடுறான். இவளுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சாதாரணமாக 11 மணி வரையும் லுங்கியோடு தூங்குறவன் ஒன்றுமே சொல்லாமல் கிளம்புறான். இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, எங்கங்க என்னையா கேட்ட, பொய் சொல்லும் போது நம்ம ஆளுக்கு பேச்சு வராது. அது இல்லாமல் பொய் சொல்லும் போது சத்தமாக பேசுவானுங்க, பார்த்துக்கிறீங்களா. என்னது என்னையா கேட்ட, டேய் உன்னை தான் கேட்குது சொல்லிட்டா, டேய் என்னையா கேட்ட உன்னை தான் கேட்குது சொல்லு. நான் வந்து சேர்மன் டெல்லியிலேருந்து வர்றாரு, ரிசீவ் பண்ண போகிறேன். பொய், அவளுக்கு தெரியும் பொய்ன்னு. நீ பொய் சொல்கிறேன்னா சண்டை பெருசாக இருக்கும். அவங்க எவ்வளோ புத்திசாலிங்க லேடிஸு, டக்குன்னு எப்படி வர்றாரா, சரி சரி சேர்மனா சரி, அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு, விளையாட்டு இந்த பையனை கூப்பிடுது, டே இங்கே வா அப்படின்ச்சு. பிளேன் கிட்ட இருந்து பார்க்கணும், நீ அப்பா ஏர்போர்ட்டு போகிறாரு கூட போனுச்சு. அப்போ நீ என்ன நம்ப, அப்போ நம்ப, டே நம்மள என்ன அனுப்புது, உண்மையை சொல்லு. எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிக்கும் பொழுதே வாழ்க்கை தோல்வியில் ஆரம்பிக்கும். எது பேசுவதனாலும் கொஞ்சம் சிந்தித்து பேசுங்க. சிந்தித்து பேசினால் தெளிவு பிறக்கும், உங்களுக்கும் சரி கேட்குறவங்களுக்கும் சரி.